பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட இல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நாமக்கல் மாவட்டம் நடத்தக்கூடிய இந்த மீலாது மாநாட்டில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மாநாட்டை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற மௌலானா அப்துல் ரஸாக் பாக்கவி ஹஸரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட அனைத்து ஜமாத்துகளுடைய முத்தவல்லிகளே, நிர்வாகிகளே, தஞ்சுமே அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் நிர்வாக பெருமக்களே, உறுப்பினர்களே, துவக்க உரை, அறிமுக உரை, வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கும் சங்கைக்குரிய மாவட்ட சபையினுடைய உறுப்பினர்களே, உலமாக்களே, இந்த மாநாட்டை நெறிப்படுத்தி தொகுப்பாளராய் சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் என் முகமது அலி ஜின்னா உலூமி ஹஸரத் அவர்களே, இந்த மீலாது மாநாடு மற்றும் சமய நல்லிணக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாய் வருகை தந்திருக்கிற பாஸ்டர் ஜி சதீஷ்குமார் அவர்களே, தவத்திரு சித்தயோகி பிரம்மஸ்ரீ சுவாமி பார்த்தசாரதிஜி அவர்களே, பேருரை ஆற்ற வருகை தந்து கொண்டிருக்கிற மௌலானா அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஸரத் அவர்களே, வருகை தந்திருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, இளைஞர்களே, இன்று முழு மனித சமுதாயத்தின் வழிகாட்டியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கான மீலாது பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கி பல மாத கணக்கில் சர்வதேச அளவில் பெருமானாருடைய வருகை, அவர்களுடைய பிறப்பு, 63 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய வரலாறுகளை சர்வதேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாமக்கல் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக
சமய நல்லிணக்க விழாவாக இந்த மீலாது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தின் தேவையை கருதி, சமூகத்தின் சூழல்களை கருதி, இந்த நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் இந்த மக்களுக்கும் தேவையானதை தேவையான நேரத்தில் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை அழகான இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பல்வேறு சமயங்களாலும் பல்வேறு கொள்கை கோட்பாடுகளாலும் பல்வேறு மொழிகளாலும் இனங்களாலும் கலாச்சாரங்களாலும் ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வைத்தான் பன்முகத்தன்மையோடு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான தலைவர்கள் இந்த மனித சமுதாயத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள். நமது நபி, நமது வேதம் என்று நாம் சொல்வதை விட அல்லாஹ்வுடைய வேதமாகி அல் குர்ஆன் உலகத்தின் பொதுமறை, யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். திறந்த புத்தகமாய் தன்னுடைய ஏகத்துவ கோட்பாடுகளோடு நிறைவான கருத்துக்களை மனித சமுதாயத்திற்கு 1400 ஆண்டுகளாய் அல் குர்ஆன் வழங்கி கொண்டே இருக்கிறது. குர்ஆனை தன்னுடைய வாழ்வாக கொண்டு வாழ்ந்து காண்பித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் பேசப்பட வேண்டும். 1400 ஆண்டுகளாய் ஒரு தலைவர் தொடர்ந்து பேசப்படுகிறார் என்பது மட்டுமல்ல, அவர் சொந்த சமூகத்தினாலும் எல்லா சமுதாய மக்களினாலும் போற்றப்படுகிறார். அவருடைய கருத்துக்கள் தேடப்படுகிறது. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிக்கு எடுக்கிறார்கள். மருத்துவர்கள் அவருடைய மருத்துவ குறிப்புகளை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். சமூக சீர்திருத்தவாதிகள் அவருடைய கருத்துக்களை தங்களுடைய பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் நான் சொன்னேன், நம்முடைய நபி மட்டுமல்ல, மனித சமுதாயத்திற்கான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். குர்ஆனிலே நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை ஒரு வசனத்தில் பேசி முடிக்கிறான் ரப்புல் ஆலமீன். எல்லா தலைவர்களும் சாதித்து விடவில்லை. தான் வாழ்ந்து நபித்துவத்தை பெற்று 23 ஆண்டுகளில் 1.25 லட்சம் மக்களை உயிர் கொடுக்கும் தொண்டர்களாக விட்டு போனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு மனித சமுதாயத்திற்கான கலாச்சார நெறிகள், பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், மனிதனுக்கு பயன்படுகிற எல்லா துறைகளுக்கும் நிறைவான வழிகாட்டுதலை தந்துவிட்டு போனார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்படி சாத்தியப்பட்டது? மனித சமுதாயம் அவருடைய பிறப்பை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? இந்த குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும். நபியே, இறைவனின் அருளால், கவனிக்கணும், இறைவனின் அருளால் நீங்கள் மிருதுவாக நடந்து கொண்டீர்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முழு காரணியை என எல்லா தலைவர்களையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. பெருமானாருடைய அங்கீகாரம் அல்லாஹ் சொல்லுகிற காரணம், உங்களிடம் மிருதுவான போக்கு இருந்தது, மென்மையான கையாளும் திறன் இருந்தது. படித்தவர்கள், பாமரர்கள், வறியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், எல்லா மக்களோடும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் இணங்கி போகிற உயர் பண்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைவாக இருந்ததால்
நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் என்று அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். அந்த வசனம் தொடருது, வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக். ஒரு கால் கடும் போக்கு உடையவராக இருந்தால், கடுமையா பேசுறது, ஏசுவது, சபிப்பது, சண்டையிடுவது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது போன்ற துர்க்குணங்கள் உங்களிடத்தில் இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் என்ற வாழ்ந்த வரலாற்றின் வைர வரிகளை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அருமையான மூமின்களே, அருமையான பெருமக்களே, பெருமானார் உலகத்திற்கான இறை தூதர், எல்லோருக்கும் சொந்தம். யார் வேண்டுமானாலும் அவர்களை வாசிக்கலாம், பின்பற்றலாம். இதோ இறைவன் சொல்லுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. ஏக இறைவனாகிய அல்லாஹ் சொல்றான், என்னை நீங்கள் நேசிப்பதாக விரும்புவதாக இருந்தால், அது உண்மையானால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு சுமார் உலகத்தில் ஒரு 250 கோடி மக்கள், ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நாடுகள், பல கோடிகளை தாண்டிய மஸ்ஜிதுகள், லட்சக்கணக்கான மதரசாக்கள், பல்கலைக்கழகங்கள், எல்லோருக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான். யாரு சொல்லுங்க? யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே சிலபஸ். 1400 ஆண்டுகளாய் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இந்த உலகம் ஏற்கிறது, ரசிக்கிறதுனா அவரிடம் இருந்த உயர் பண்பாடுகளே காரணம் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் வழியாக சான்று கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தான் அனுப்பப்பட்ட காரணிகளை பல இடங்களில் பேசிய பெருமானார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நாங்க ஆகையினால கொண்டாடப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் பேசப்படுவதற்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற பெரும் தலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இந்த சமய நல்லிணக்க விழா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், ஆனால் சில நேரங்களில் அரசியல் சூழ்ச்சிகளால் இந்த பிளவுகளும் குரோதங்களும் எல்லா நாடுகளிலேயும் ஏற்படுத்தப்பட்டு பல பாதகங்கள் உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்த இடத்துல இந்த மீலாது பெருவிழா, இந்த மாநாடு சமய நல்லிணக்கமாக ஒரு பொது பகுதியிலே எல்லா சமயத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக நடத்தப்படுவதின் பின்னணி காரணத்தை வரலாற்று ரீதியாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். 200 ஆண்டுகள் பிரிட்டிஷார் இங்கு ஆட்சி செய்தார்கள் இல்லையா? ஆங்கிலேய அரசு இந்த தேசத்தினுடைய மன்னர்களை அடிமைகளாக வாழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே சுதந்திர வேட்கை மக்களிடம் எழும்பியது. எல்லாருமே சுதந்திர போராட்டத்தில் களம் கண்டவர்கள். அதுல இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வீரியம் பிரிட்டிஷாரை அவர்களுடைய நாடு நோக்கி ஓட வைக்கிற சூழல் ஏற்பட்ட பொழுது அவர்கள் விட்டு போன ஒரு சோதனை என்ன தெரியுமா? இங்கு சமய நல்லிணக்கத்தோடு வாழுகிற இந்த நாட்டு மக்களை, மன்னர்களை மதங்களின் பெயரால் துண்டாடுகிற வேலைகளை செய்துவிட்டு தான் போனார்கள். இது வரலாறு. அதனுடைய விபரீதம் என்ன ஆனது தெரியுமா? 1939களில் தேசம் முழுக்க பாடநூற்களில் ஒரு சமுதாயம் கொண்டாடி மகிழ்கிற உலகத் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து
இப்படி எழுதி வைத்திருந்தார்கள், அவர் ஒரு மது பிரியர். இப்ப அரசாங்கங்கள்லாம் குடிகாரன் சொன்னா கோச்சுக்கிறாங்கன்னு சொல்லி மது பிரியர்னு பேர் கொடுத்திருக்கிறாங்க. நாமும் அப்படியே சொல்லுவோம். மது குடித்து விட்டு ரோட்டோரத்தில் கிடப்பார், ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் ஒரு பெண் மோகம் கொண்டவராக இருந்தார், மனோநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார். இப்படியெல்லாம் சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிற ஒரு பெரும் தலைவர் குறித்து விமர்சனங்களை பாடநூற்களில் எழுதி வைத்து விஷத்தை கக்கிய பொழுது, அன்றைக்கு சமுதாய தலைவர்களாக இருந்த தேசிய தலைவர்கள் மௌலானா முகமது அலி ஜின்னா, மௌலானா முகமது அலி ஜின்னா, அலிகர் பல்கலைக்கழகத்தை நிறுவிய சர் சையத் அகமது கான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், மௌலானா சபீர் அகமது உஸ்மானி, இது போன்ற பெரும் தலைவர்கள் திரண்டு நமக்குள்ளேயே கொண்டாடி கொண்டிருக்கிற நபிகள் நாயகத்தை சர்வ சமயத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா ஒளிச்சு மறைச்சு பேசுவதற்கான வரலாறு அல்லவே, எல்லோருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம். அதனால இந்த பெரியவர்கள் எல்லாம் கூடி முதலாக மும்பையிலே மீலாது மாநாட்டை தொடங்கினார். நம்ம சமுதாயமும் மீலாது பெருவிழா வேணுமா அப்படின்னு கேட்கிற சில இளைஞர்கள் இருக்கிறாங்க. வரலாற்றை படிக்க வேண்டும். நமக்குள் பேசப்படுகிற பெருமானார் எல்லோருக்கும் சொந்தம். நீங்க பேசாததின் விளைவு தவறான விமர்சனங்களால் ஒரு சமூகம் தடிமாறி போகிற வழியை பிரிட்டிஷார் ஏற்படுத்தி வைத்தார்கள். இந்த முடிவு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியது. மும்பையில தொடங்கினாங்க, ஆந்திரால நடத்தினாங்க, தமிழகத்தில சென்னையில தொடர்ந்து மீலாது மாநாடுகள் அப்படிங்கிற பெயரில் 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த மீலாது மாநாடு நடைபெற்றது. அதுல சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதர சமூகத்தின் பெரியவர்களை அழைத்து பேச வைத்தார்கள். இந்த நாட்டுக்கு தேவையானது யாரெல்லாம் பேசுறாங்க? அன்றைக்கு பெய்ரூத்திலிருந்து வருகை தந்த மறுமடியும் திக்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹைதராபாத்ல மார்க்க சேவை ஆற்றிக் கொண்டிருந்த சகோதர சமயத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர். அவரை பேச வச்சாங்க. அவர் பேசியது நூலாக வெளியிடப்பட்டது. வடக்கிலிருந்து அல்லாமா இக்பால், சுதந்திர போராளி கவிஞர், அவர் வந்து பேசினார். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே மீலாது மேடைகளை அன்றைக்கு தந்தை பெரியார் பேசினார், அறிஞர் அண்ணா பேசினார், முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பேசினார்கள், நாஞ்சிலார் பேசினார், நெடுஞ்செழியன் பேசினார், சாதிக் பாஷா பேசினார், பல்வேறு கிறிஸ்தவ பெரியவர்கள் பேசினார்கள், மடாதிபதிகள் பேசினார்கள். சர்வ சமயத்து விழாவாகவே இந்த மீலாது மாநாடுகள் தமிழகத்தின் கடந்த கால வரலாறுகளில் நடந்ததின் விளைவு பெருமானாரை எல்லோருக்கும் சொந்தம் என்ற அடையாளத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. கொஞ்சம் பின்னோக்கி நகர்கிறோம், ஒரு 5 தலைமுறைகள். அதற்கு முன் நாம் யாராக இந்த தேசத்தில் வாழ்ந்தோம் என சில நேரங்களில் நானும் இந்தியன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை சில அரசியல் சட்டங்கள் நமக்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது இல்லையா? பூர்வீகமாக இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் நாங்கள் விரும்பிய சமூகத்தை, சமயத்தை ஏற்றுக்கொண்டதின் விளைவு எவ்வளவு சுமைகளை சுமக்க வேண்டிய, அவமானங்களுக்கு ஆட்பட வேண்டிய நிர்பந்தத்தை அரசியல் சூழ்ச்சிகள் ஏற்படுத்தி விட்டது என்பதை இந்த மீலாது மாநாட்டிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் நமது முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? நபிகள் நாயகத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அவரை உயிருக்கு மேலாக மதிக்கிற அந்த பண்பை ஏன் பெற்றார்கள் அப்படின்னா, புரட்சி கவிஞன் பாரதியார் பேசுறார், நிறைய பாடல் பாடி இருக்கிறார். அதுல ஒரு இடத்துல விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம் ரொம்ப அழகாய் அந்த புரட்சி கவிஞன் பேசுகிறான்.
முதல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்னா விடுதலை வேணுங்கிறான். ஏன்னா அடிமையாக இருப்பவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அடிமை என்ன தெரியுமா அர்த்தம்? என் மீதே எனக்கு சுதந்திரம் இல்லை, அதான் அடிமை. முதலில் ஒருவன் அடிமைத்தளத்தை உடைத்து சுதந்திரம் பெற வேண்டும். இரண்டாவது, சுதந்திரம் பெற்ற மனிதன். நாம் எல்லாம் சுதந்திரமானவங்க. நான் எதையும் சாப்பிடலாம், எதையும் பேசலாம், எங்கும் பயணிக்கலாம். அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் சமத்துவமாக கிடைக்கணும்னா பாரதி சொன்னான், மொழியால், இனத்தால், குலத்தால், நிறத்தால் வேறுபாடுகள் களைந்து அவன் சுதந்திரமானவன், சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு பாரதி சொல்றா, இந்த விடுதலை கிடைத்து சுதந்திரம் கிடைத்து விட்டால் அதற்கு பின்னால் சமத்துவம் அங்கு பேணப்படும் என்று சொன்னால் சகோதரத்துவம் தானாகவே நின்றுவிடும். அருமையான ஒரு தத்துவத்தை பாரதி இந்த நாட்டிற்கு தந்து போனான். கொஞ்சம் யோசிங்க, உலகத்தில் மனிதர்கள் புண்படுத்தப்படுவது எங்கே அப்படின்னு சொன்னா, பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள், நிறத்தால் ஏற்றத்தாழ்வுகள், மொழியால் ஏற்றத்தாழ்வுகள், இது நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் அங்கு சமத்துவம் இழக்க நேரிடுகிறது. ஆட்டோமேட்டிக்கா சகோதரத்துவம் இல்லாம போயிடும் இல்லையா? பெரியாரனுடைய வழியில் இருந்து வீரமணி சொல்வார், முகமன் சொல்வதில் கூட வேறுபாடுகளை உலகம் கடைபிடிக்கிறது. பல்வேறு வேறுபாடுகள், தூரத்திலிருந்து நமஸ்காரம் புரிவதும், கரங்களை குலுக்குவதும், ஒரு கையால் கைலாக செய்வதும், நபிகள் நாயகத்தினுடைய வழியிலே 2 முகமன் வாயால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன பிறகு கைலாக செய்து கட்டி அணைக்கிற இந்த முகமனை குறித்து எல்லா வேறுபாடுகளையும் உடைத்தெறுகிற ஒரு முகமனை மனித சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் தந்திருக்கிறார்கள் இல்லையா? முதல்ல அடிப்படை சித்தாந்தத்தை பார்க்கிறோம். வணக்கத்திற்குரியவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே. இந்த சித்தாந்தத்தை சொல்ல வந்த நபிகள் நாயகம் அதன் பின்னணியில் மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பேசினார்கள். இதோ குர்ஆன் பேசுது, யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம். இது எல்லாரும் தானே சொல்றோம்? சொல்லுங்க, எல்லாரும் தானே சொல்றோம்? சிவன் பார்வதி, ஆதாம் ஏவாள், ஆதம், சொல்லுங்க, முடிஞ்சு. ஒரு மனிதரில் இருந்துதான் உங்களை நாம் படைத்தோம். குர்ஆன் பேசுது. அடுத்து உங்களை பல நிறமுடையவர்களாக, பல மொழி உடையவர்களாக, பல இனத்தவர்களாக, பல கோத்திரங்கள் உடையவர்களாக நாம் தான் படைத்தோம். எல்லாம் அவனே சொல்றான். இறைவன் சொல்லிட்டு கடைசியில் சொல்றான், ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து கொண்டு சண்டையிடுவதற்கல்ல, உங்களுடைய அறிமுகங்களுக்காக. அவ்வளவுதான். இந்த வேறுபாடுகள் எதற்கு? அறிமுகத்திற்காக மட்டுமே, சண்டையிடுவதற்கல்ல. லிதாரஃபு. அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிப்பான், ஏற்றத்தாழ்வுகளோடு நான் தான் படைத்தேன். உங்களில் உயர்ந்தவர் யார் தெரியுமா? இறை அச்சத்தோடும் பக்தியோடும் வாழக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள். யாரிடத்தில் இறை அச்சமும் பயபக்தியும் இல்லையோ அவர்கள் தாழ்ந்தவர்கள். முடிஞ்சு. இந்த கோட்பாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபிய தேசத்தில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? என்ன எல்லாரையும் ஒன்றுன்னு சொல்றாரு, எல்லோரையும் ஒன்று என்று சொல்லுகிறாரே, நாங்கள் ஆளும் வர்க்கம், நாங்கள் உயர் வர்க்கம், இந்த பாகுபாடுகளை ஒழித்தார்கள் நபிகள் நாயகம். இதுதான் உலகத்திற்கு இன்றைய உலகத்திற்கும் தேவை. மனிதர்களை எந்த விதத்திலும் வேறுபடுத்தி
ஏற்றத்தாழ்வுகளால் அவர்களை பேதமைக்கு ஆளாக்க கூடாது. சமத்துவம் போச்சுன்னா சகோதரத்துவம் இருக்காது. உடைச்சாங்களா? உடைத்தார்களா? உடைத்ததை சாதாரணமாக வார்த்தைகளால் சொல்லவில்லை பெருமானார். தன் மனைவியின் வழியாக கிடைத்த ஸைத் அடிமையை தன்னோடு வைத்துக் கொண்டார்கள் பெருமானார். ஏன்னா அன்னைக்கு அடிமை எஜமான், தீண்டாமையினுடைய கோரமுகம். அந்த தீண்டாமையை உடைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? தன் அடிமையை தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். அந்த அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு சுதந்திரம் அளிக்கிறார்கள். அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த முறை பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். இந்த உலகத்தில் சனாதனத்தை அழிப்பதற்கும் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கும் எத்தனையோ தலைவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவம் எழுவதற்கான அடிப்படை பாலபாடம் அங்கு பிறவியால் சொல்லப்படுகிற ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி பிலாலை பார்த்து சொல்லிட்டார், கருப்பன். அதை தாண்டி கோபத்தில் ஒரு மனிதன் தாயை திட்டுவான் அல்லவா, அந்த வார்த்தையும் பயன்படுத்தி விடுகிறார். மிகுந்த வருத்தத்தோடு பிலால் நாயகம் பெருமானாரிடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எவ்வளவு பண்படுத்திய சமுதாயம், இறைவனுக்கு முன்னால் படைப்புகள் அத்தனையும் சமம் என்று சொல்லிக் கொடுத்தீர்களே, என்ன ரொம்ப சாதாரணமாக கருப்பேன்னு சொல்லி கேவலமாக பேசியதோடு மட்டுமல்லாமல் என் தாயை மிக மிக இழிவான வார்த்தைகளால் சாடிவிட்டார். உடனே அவரை அழைத்தார்கள் பெருமானார். இன்னக்க இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, நீ ஒரு மனுஷன்பா, இன்னமும் அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்களால் நீ ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாய். எந்த தருணத்திலேயும் ஒருவருடைய நிறத்தை, ஒருவருடைய உருவ அமைப்பை, ஒருவருடைய மொழியை வைத்து உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கண்டித்ததோடு அபூ தர் கிஃபாரி வாழ்க்கை முழுவதும் தானும் தன்னுடைய அடிமையும் ஒரே ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஏன்னா இந்த வேதமை வந்துவிடக் கூடாது என்று. உங்களுக்கு தெரியுமா, பெருமானாரை சுற்றிலும் ஆரம்ப காலங்களில் இருந்தவர்கள் யார் என்றால் ஏழைகளும் அடிமைகளும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களால், ஜாதிய துன்புறுத்தலால் பிற்படுத்தப்பட்ட மக்கள். உங்களுக்கு தெரியுமில்ல, முதல் ஷஹீத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, முதல் ஷஹீது பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. தாழ்த்தப்பட்டவர்கள் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு காரணம்தான், இந்த இழிபிறவி என்ற நிலையிலிருந்து சம மனிதர்கள் என்ற நோக்கோடு வாழ வேண்டும். அந்த மனித உரிமைக்காக இஸ்லாத்தில் இணைந்த பொழுது பெருமானார் கட்டி அரவணைத்தார்கள், வாழ்வு கொடுத்தார்கள். ஆனால் வேறுபாடுகளை சொல்லி அழைத்த சமூகம் அவர்களை எச்சரித்தது, நீங்க எங்களுக்கு சமமானவங்க இல்லை, நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், ஒழுக்கமா இஸ்லாத்தை விட்டுட்டு பழைய மாதிரியே வாழுங்கன்னாங்க. அந்த கிழவனும் கிழவையும் வரலாறு அப்படித்தான் எழுதுது. என்ன சோதனைகள் வந்தாலும் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை விடமாட்டோம். என்ன இந்த மார்க்கத்தில் இருந்தது? சமத்துவம் இருந்தது இல்லையா? இந்த சம பிறப்பால் வேறுபாடு என்பதை அறவே ஒழித்து காண்பித்த பெருமானார் அந்த கிழவனும் கிழவையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய ஈமான், நம்பிக்கை, இறை கோட்பாடு உறுதியானது. விளைவு ஏற்றத்தாழ்வு படைப்பவர்களின் மூலம் பாதகமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்று வரலாறு எழுதுகிறது. சகோதரர்களே, உலகம் முழுவதும் எல்லா காலத்திலும் தேவைப்பட்ட புரட்சி என தெரியுமா? மனிதனை ஏற்றத்தாழ்வு கற்பித்து இவர்கள் ஆள்பவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த வேறுபாட்டை உடைப்பதற்கு
எத்தனை போராட்டங்கள் நம்முடைய தேசத்தில் எடுத்துக்கொண்டால் தந்தை பெரியார் இல்லையா வைத்த இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். எப்படி போனாலும் அங்கே ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள், முடிந்தால் முஹம்மதியர் மார்க்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றத்தாழ்வு அடையாளங்கள் முழுமையாய் அழிக்கப்பட்டு பாய் 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 சகோதரா சகோதரா. எப்படிப்பட்ட மார்க்கத்தை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மூமீன்களே, இந்த மீலாது மாநாட்டின் வழியாக நாம் நம்முடைய சகோதரர்களோடு இணக்கமாக, இந்த நாட்டில் எந்த சமயத்து மக்களையும் யாரும் விமர்சிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் அவ்வளவு சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். நஜரான் தேசத்திலிருந்து 40 கிறிஸ்துவ பாதர்கள் பெருமானாரோடு விவாதம் புரிய வந்தார்கள். பள்ளிவாசலுக்குள் அனுமதித்த நபிகள் நாயகம் உரிய மரியாதை கொடுத்தார்கள். சமய தலைவர்களோடு பேசினார்கள். தொழுகை நேரம் வந்தது, அழகாய் சொன்னார்கள், தொழுகைக்கான நேரம் வந்தது, நாங்கள் இங்கு தொழுக போகிறோம், கூட்டாக நீங்கள் தொழுவதாக இருந்தால் இங்கேயே தொழுது கொள்ளுங்கள் என்று அனுமதியும் கொடுத்த வரலாறு பெருமானாருடைய வரலாற்றில் பரவி கிடக்கிற அற்புதம். சகோதர சமுதாயத்தோடு அவ்வளவு நட்புறவு. பெருமானாருடைய வரலாற்றில் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் குறித்த குறிப்புகளை பார்க்கிறோம். மிக விரும்பி உயர் ரகமான ஆடையாக பெருமானார் அணிந்தது எது என்று வரலாற்றில் பார்க்கும் பொழுது, ஒரு யூத சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் கொடுத்த அன்பளிப்பை நபிகள் நாயகம் விரும்பி அணிந்தார்கள். இதுதான் வரலாறு. போர்க்களங்களுக்கு செல்லுகிற பொழுதும் சகோதர சமுதாயம் அளித்த விருந்தினை ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானார். வரலாற்றில் 13 ஆண்டு காலம் மக்காவினுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு நிர்பந்தமாய் மதீனாவிற்கு புறப்பட்ட பெருமானார் மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு இஸ்லாமிய அரசை சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார்கள். அதில் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? எல்லா சமயத்து மக்களையும் அழைத்தார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், நெருப்பு வணங்கிகளான பார்சிகள், இன்னும் பலதரப்பட்ட மக்களை அழைத்து எல்லோரிடத்திலும் பெருமானார் முன்வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? இது நம் நாடு என்று சொன்னார். மதீனா, சொல்லுங்க, மதீனா நம் நாடு. நாம் எப்படி நம்முடைய தேசத்தை சொல்லுகிறோம்? முழு ஆளுமை இருந்தது. பெருமானார் உள்ளே வருகிற பொழுது அந்த நகரத்திற்கு பெயர் எஸ்ரிப். எஸ்ரிப் 50 பெயர்களால் அழைக்கப்பட்டது. எப்போ பெருமானார் உள்ளே வந்தார்களோ அந்த நகரத்திற்கு பெயர் மதீனத்துன் நபி. அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி. முடிஞ்சா? தலைவர், செயலாளர், பொருளாளர் கிடையாது, ஒற்றை தலைமை. ஆனாலும் யாரின் மீதும் தன் கருத்துக்களை திணிக்க விரும்பாத பெருமானார் எல்லா சமயத்து மக்களையும் அழைத்து வைத்து சொன்னார்கள், இது நம் நாடு. இந்த நாட்டிற்கான எந்த ஆபத்துகளையும் ஒருங்கிணைந்து நாம் எதிர்கொள்ள வேண்டும். தயவு கூர்ந்து யாரும் அவரவர்களுடைய வழிபாடுகள் விஷயங்களில் விமர்சனம் செய்து பேதமையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் நீங்களாக இருங்கள், நாங்கள் நாங்களாக இருக்கிறோம். இதுதான் மதீனாவின் பெருமானாருடைய தொடக்க புள்ளியாக சர்வ சமயத்து மக்களோடு இணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கிவிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை தொடங்கினார்கள். உள்ள வந்த உடனே இது ஒரு இஸ்லாமிக் தேசம், நீங்கள்லாம் வெளியே போங்க, கட்டுப்பட்டு இருங்க. கோட்டைகளில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தது. பூமியின்களே, நம்முடைய நாட்டிலும் சமீப காலமாக அரசியல் ஆதிக்கத்தை தொடரச் செய்ய வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது கிளப்பப்படுகிற பிரச்சாரங்களுக்கு நாம் பலியாகிவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் சர்வ சமய மக்களோடு இணக்கத்தோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் மத உரிமைகளில் குர்ஆன் சொல்லுது, இன்ன பிற சமுதாயத்தினுடைய வழிபாடுகளை ஒருபோதும் விமர்சிக்காதீர்கள். குர்ஆன் தடை செய்தது. நீ உன்னுடைய அல்லாஹ்வை வணங்குற,
அவர்கள் நம்பிக்கை கொண்ட வழிபாடுகளை செய்கிறார்கள். எந்த இடத்திலும் சகோதரத்துவத்திற்கு பாதிப்பு வராத மார்க்கத்தை வடிவமைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார், ஒரு யூதர் அவருடைய சடலம் வந்த பொழுது எழுந்து நின்ற பெருமானார் மரியாதை செய்தார்கள். அங்கு கேட்கப்பட்டது, அவர் யூதர் தானே? பதில் சொன்னார்கள் பெருமானார், மனிதர் தானே, மனிதர் தானே. எந்த மனிதரும் இறந்து போனால் மரியாதைக்குரியவர்களாக அவர்களை நடத்தப்பட வேண்டும் என்பதில் பெருமானாருக்கு நிகர் பெருமானார் மட்டுமே. அதனால தான் பாரதியினுடைய பார்வையில் ஒரு மனிதருக்கு விடுதலை வேண்டும், பிறகு சமத்துவம் வேண்டும். இந்த ரெண்டும் சீராக ஒரு நாட்டில் கிடைத்துவிட்டால் சகோதரத்துவம் தானாகவே நடக்க தொடங்கிவிடும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே நாமக்கல் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை இந்த அற்புதமான மீலாது மாநாட்டையும் சர்வ சமய நல்லிணக்க பெருவிழாவையும் இணைந்து எல்லா சமயத்தின் பெரியவர்களை அழைத்து நடாத்தி கொண்டிருப்பது இந்த காலத்தின் வெற்றி. எல்லா மக்களும், இதெல்லாம் அரசியல்வாதிகள் யார் எப்படி பேசிட்டு போனாலும் சரி, மக்களுக்கு பாதிப்பு வருகிற நேரத்திலே, பேராபத்துகள் வருகிற நேரத்திலே, ஒரு உயிர் காக்கும் பணி என்று வருகிற பொழுது ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவதைப் போல இல்லையா, இயற்கை பேரிடர்கள் நடக்கிற பொழுது சக உயிர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் தான் சார்ந்திருக்கிற அடையாளங்களை முன்வைக்காமல் சக மனிதன் உயிருக்கு போராடுகிறான் என்ற நிலை வருகிற பொழுதெல்லாம் எந்த மக்கள் களம் காணுகிறார்களோ அவர்களை குறித்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருன் நாஸ் மை யன்ஃபஉகும் லின்னாஸ். மனிதர்கள்ல யார் நல்லவர் தெரியுமா? யார் சக மனிதர்களுக்காக உழைக்கிறாரோ. அதுதான் இந்த சமய நல்லிணக்கமும் சகோதரத்துவமும். மத கோட்பாடுகளை காட்டி வெறுப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் சுகம் காண்பது நீண்ட காலத்திற்கு அந்த வாய்ப்பை அவர்களுக்கு நல்காது என்பதை இந்த தேசத்தில் நாம் புரிய வைக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்கிறது. தேவாலயங்களாகட்டும், கோயில்களாகட்டும், மசூதிகளாகட்டும், அது அந்தந்த சமயத்தின் அற்புதமான அடையாள சின்னங்கள். அதில் மனிதர்கள் தான் விரும்பிய கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சமுதாய வாழ்க்கை நெறி என்று வரும் பொழுது சக மனிதராக, மனிதரோடு, மனித இணக்கத்தோடு வாழ்வதுதான் சகோதரத்துவம் என்பதை நபிகள் நாயகம் நடைமுறைப்படுத்தி வரலாறாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மாநாட்டின் வழியே உலமாக்கள் சமுதாயத்திற்கும், சகோதர சமுதாயத்திற்கும், ஆட்சியாளர்களுக்கும் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நாம் நாமாக இருப்போம், மனிதர்களை மனிதர்களாக மதிப்போம், அரசியலுக்காக மனிதர்களை துண்டு போட்டு விடாதீர்கள். அது எக்காலத்திலும் வரலாறு மறக்காத குற்றச் செயலாக ஆகிவிடும் என்பதை அரசியலில் எதை ஆங்கிலேயர்கள் தொடங்கி வச்சுட்டு போனது, மத துவேஷங்களை வெளிப்படுத்தி மக்களை பிரித்து ஆட்சி செய்து விடலாம். அது இந்த தேசத்தில் ஒருபோதும் நடக்காது என்பதை கடந்த கால வரலாறுகள் நிஜப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து வரும் காலங்களில் விஞ்ஞான வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு தலைமுறை வேறெங்கோ பயணித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா சமூகமும் கவலைப்படுகிறோம். குழந்தைகள்லாம் செல்போன்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள், இளம்பெண்கள் கலாச்சார சீர்கேடுகளில் சிக்கொண்டு போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் மதமாச்சரியங்களை விட இந்த தேசத்தில் வாழுகிற அடுத்த தலைமுறையை நல்லவர்களாய், பண்பாளர்களாய் உருவாக்குவதில் எல்லா மக்களுக்கும் பங்குண்டு அந்த பங்கை நபிகள் நாயகத்தின் வழியாக செய்ய வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது என்று இந்த நல்ல நேரத்தில் இந்த மாநாட்டிலே சொல்லி வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய உலமாக்கள், நிர்வாகிகள், வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.